கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான பாடலை நாம் பாடி ஆண்டவரை துதிப்போம். இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரை துதிப்பது ஒரு பெரிய பாக்கியம். இன்றைக்கு காலை எழும்பி நீங்கள் ஜெபித்தீங்களா? வேதத்தை வாசித்தீங்களா? தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தீங்களா? அப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நேரம் எனக்கு ஆயிற்று, வேலை ஆயிற்று, அவசரமான ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தின் பின்னால் தேவனை துதிக்காமல் நம்ம ஓடக்கூடாது. ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி வேதவசனங்களை வாசித்து அப்படியே கிருபையை பெற்றதுக்கு அப்புறம்தான் இந்த உலகத்துக்குள்ளே நம்ம பயணித்தால் மட்டும்தான் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும். எனவே எல்லோரும் சேர்ந்து ஒரு அருமையான பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓஹோ ஹோ லலலலலா அல்லேலூயா. ஆஹா ஓஹோ ஹோ லலலலலா அல்லேலூயா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலம் வாழும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலம் வாழும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓஹோ ஹோ லலலலலா அல்லேலூயா. ஆஹா ஓஹோ ஹோ லலலலலா அல்லேலூயா. பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா, பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா. பாடுகள் சிலுவையெல்லாம் இனிமையை தோன்றுதம்மா, பாடுகள் சிலுவையெல்லாம் இனிமையை தோன்றுதம்மா. அகிலம் வாழும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலம் வாழும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓஹோ ஓஹோ லலலலலா அல்லேலூயா சொல்லுவோமா. ஆஹா ஓஹோ லலலலலா அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றி தகப்பனே, உங்கள் பரிசுத்தமுள்ள விலையேறப்பெற்ற நாமத்தில் நாங்கள் உங்களை உயர்த்தி உங்களை மகிமைப்படுத்தி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் கசப்புகளும் கஷ்டங்களும் மனப்பிரயாசங்களும் வேதனைகளும் வரும்போதெல்லாம் கிறிஸ்துவின் அன்பு ஆண்டவரே எங்களை அரவணைக்கிறதற்காக நன்றி. உங்களுடைய அன்பு இல்லாமல் எங்களால் வாழவே முடியாதுப்பா. உங்களுடைய அன்பினால் எங்களை நிரப்பி ஆசீர்வதித்து நடத்தியறலாம். எல்லாரும் மேலும் தேவ கிருபை உண்டாகட்டும். தொடர்ந்து உங்கள் நாமம் இந்த நாள் முழுவதும் மகிமைப்பட கிருபை செய்ய எல்லாருடைய வழிகளிலும் ஆண்டவர் கூட இருந்து நடத்துங்க. யார் யார் இன்றைக்கி பாரத்தோடு கவலையோடு போராட்டத்தோடு இந்த நாளை எதிர்கொள்ள முடியலையே, இன்றைக்கி கடைக்காரங்க வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்களே, இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு வியாதியோடு கூட போகிறேனே, மருத்துவர்கள் என்ன சொல்ல போகிறாங்களோ, அந்த பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல நம்பிக்கை உண்டாகும் வார்த்தைகளை எசப்பா இன்றைக்கு கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொன்ன தேவன் அப்படியே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம்
8வது வசனத்தை வாசிக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களை நீங்கள் படித்து பார்த்தால் ஆண்டவராகிய கர்த்தர் 7 சபைகளுக்கு சொல்லுகிறதான ஆலோசனைகள், பாராட்டுகள், எச்சரிப்புகள், கடிந்து கொள்ளுதல்கள் என்றெல்லாம் சொல்லி அவருடைய கிரியைகளுக்கு தேவன் வாக்குத்தத்தமாக என்ன பலனை வைத்திருக்கிறார் என்கிற காரியங்களையெல்லாம் இந்த 7 சபைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இங்கே வாசிக்கும்போது பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் இந்த ஆலோசனையை சொல்கிறார். என்ன ஆலோசனை சொல்கிறாரு? உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம செய்யக்கூடிய எல்லா கிரியைகளையும் ஆண்டவராகிய தேவன் அறிந்திருக்கிறார், பார்த்திருக்கிறார். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய சமூகத்தில் புஸ்தகங்கள் இருக்கிறது. அது ஒரு புஸ்தகம் என்ன? ஞாபக புஸ்தகம். தேவனுடைய பிள்ளைகளுக்காகவே வைக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் நம்முடைய கிரியைகளை எல்லாம் ஆண்டவர் பதிவு செய்திருப்பார். பரலோகத்துக்கு போகும்போது நம்முடைய கிரியைகளை எல்லாவற்றுக்கும் அந்த புஸ்தகத்திலிருந்து, ஞாபக புஸ்தகத்திலிருந்து எடுத்து தேவன் நம்முடைய கிரியைகளுக்கான பிரதிபலனை நமக்கு கொடுப்பார். அதனால் நம்முடைய கிரியைகளை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். என்ன கிரியைகளை அறிஞ்சிருக்கிறார் பாருங்க. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை என்ன செய்யலை? மறுதலிக்கலை. பாருங்கள், சில நேரம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் பலன் அப்படியே குறைஞ்சு 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 ஒரு கொஞ்சம் பலன் தான் இருக்குது அப்படிங்கிற விதத்தில் நம்ம சில நேரம் பலவீனமாகி விடுகிறோம். நல்ல பலனோடு இருக்கும்போது, நல்ல விசுவாசத்தில் இருக்கும்போது, எல்லா நன்மைகளும் நமக்கு இருக்கும்போது நம்ம ஆண்டவரை உயர்த்துவதும் துதிப்பதும் அது எல்லாராலும் செய்ய முடியும். ஆனால் பலனே இல்லை, நீ கொஞ்சம்தான் பலன் இருக்கு, சோர்ந்து போயிட்டேன், எனக்கு நம்பிக்கையே இழந்து போயிட்டு, எப்படி ஜெயிக்க போகிறேன், மேற்கொள்ள போகிறேன்னு தெரியாத விதத்தில் சில நேரம் நம்ம மிகவும் நெருக்கப்படுவோம். அந்த நேரத்திலையும் நம்ம ஆண்டவரை மறுதலிச்சிடக்கூடாது. அப்பவும் கண்ணை மூடிக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி அந்த கொஞ்சம் பலத்திலையும் அந்த பாதைகளை கடந்து போயிடணும். அப்படி கடந்து போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்ன செய்யலை? என்னை மறுதலிக்கலை. மட்டும் இல்லை, என் வசனத்தை கை கொண்டபடினா அந்த கொஞ்சம் பலத்திலையும் ஆண்டவருடைய வசனத்தை அப்படியே கை கொண்டு நடக்கிற அனுபவத்தை ஆண்டவர் பாராட்டுறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரம் பாருங்களேன், உங்கள் கையில் கொஞ்சம் பணம் தான் இருக்கும், ஒரு நேரம் ஆகாரத்துக்குரிய பணம் தான் இருக்கும். அந்த சமயத்துலேயும் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கணும்னு உண்மையாக அதை வச்சு அன்னைக்கு ஒரு நாள் காலத்தை ஓட்டிடலாம், அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்றலாம். ஆனால் அது இல்லை, நான் கர்த்தருக்கு கொடுக்கணும், அதை நான் அப்படியே உண்மையாக கொடுக்கணும். நம்ம கொஞ்சம் தான் இருக்குது, ஆனாலும் அதில் வசனத்தின்படி வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்கள். அவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கறதுனால அவர் வாக்கு பண்ணுறாரு, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அப்போ கொஞ்சம் பலன் இருந்தும் அவரை மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டு நடக்கிறதுக்கெல்லாம் யார் தீர்மானிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, திறந்த வாசல். ஒரு திறந்த வாசலை திறந்து வச்சுட்டு நீங்கள் உள்ளே போய் உங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தேவன் அவருடைய பொக்கிஷ சாலையின் வாசலை, பண்டசாலையின் வாசலை, ஆசீர்வாதத்தின் வாசலை திறந்து வைத்து, என் பிள்ளைகளே, நீங்கள் திறந்த வாசலை உங்களுக்கு முன்னாக வச்சுருக்கேன், அதை யாருமே பூட்ட முடியாது, நீங்கள் போய் அதை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சுருக்கார். அதனால் வியாதியில் கிடக்கிறீங்களா? கடனில் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? எல்லாத்தையும் இழந்துட்டீங்களா? நம்பிக்கையே இல்லையா? குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவாங்கிற நம்பிக்கையே இல்லையா? பாவத்தில் விழுந்துட்டேன், இனி எனக்கு எழும்பி வருவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு நீங்கள் இருக்கிறீங்களா? எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மறுதலிச்சிடாதீங்க.
வசனத்தை கை கொண்டே நடங்க. ஒரு திறந்த வாசல் உங்களுக்கு முன்பாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சீக்கிரத்தில் அந்த வாசல் திறக்கப்பட்டதாக உங்களுக்கு வெளிப்படும். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, யார் யார் இன்றைக்கு உபத்திரவத்திலையும் பாடுகளிலையும் கொஞ்சம் பலன் இருந்தும் தேவனை மறுதலிக்காமல் ஆண்டவரே இருக்கிறாங்களோ, அந்த பிள்ளைகளை எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் உடைய பிள்ளைகளை நிரப்பி, அந்த கொஞ்ச பலன் இருந்தும் தேவனை மறுதலிக்காதது நிமித்தம், வசனத்தை கை கொண்டது நிமித்தம் ஒரு திறந்த வாசலை பிள்ளைகளுக்கு வைத்து ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.